Hey guys, this is Lively Eyes and welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வீடியோ இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பிரைடலுக்கு உண்டான ப்ளவுஸ். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ saree பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் மெரூன் கலர். அந்த மெரூன் கலர் சாரியில் வந்து பார்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெத்தலை பச்சையில் வந்து நல்ல அழகான ஒரு ஹெவி பார்டர் வருது. ஸோ அந்த பார்டருக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் நான் எடுத்திருக்கேன். மெரூன் கலர் ப்ளஸ் கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ் மெரூன் கலரில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எல்லா மெட்டீரியலையும் வச்சு ஒரு பிரைடலுக்கு உண்டான ப்ளவுஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்போயுமே ஒரு அவுட்லைன் வந்து சரி ஒர்க் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சரி த்ரெட்டில் வந்து நான் ஒரு லைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். நார்மல் ப்ளவுஸில் 2 to 3 லைன்ஸ் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து நான் கொடுக்கல, ஒரு லைன் மட்டும்தான் நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்து இந்த பார்டர் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரைடல் ப்ளவுஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நார்மலாக செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு 2 to 3 லைன்ஸ் கொடுக்காம ஒரு சாட்டின் லோட் ஸ்டிச் மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல லுக் வந்து ஹெவியாக தெரியும். ஆக்சுவலாக பார்டர் மட்டும்தான் வெத்தலை பச்சை, மற்றபடி உள்ளே இருக்கிற ஒர்க் எல்லாமே நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ அதனால் நான் க்ரீன் கலர் வந்து அவ்வளோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் கோல்டு கலர் மட்டும் நான் நிறையா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்பே உங்களுக்கு சிக்காகாது, நல்ல நீட் லுக்காக இருக்கும். அசல் நம்ம சாட்டின் லோட் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அடுத்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு சாட்டின் ஸ்டிச்சை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ஒரு கோல்டு கலர் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அஸ்யூஷுவல் நம்ம ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம நிறையா பீடு 2க்கு மேலே, அதாவது 3 to 4 பீட்ஸ் நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த லைனே நேராக கிடைக்காது, கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக கிடைக்கும். அதனால் நீங்கள் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு லைன் செயின் ஸ்டோன், அடுத்து ஒரு லைன் சுகர் பீட், அடுத்து ஒரு லைன் செயின் ஸ்டோன். இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து ஹெவியாக கொடுத்துருக்கேன். 5 லைன்ஸ் மொத்தம் வரும். அடுத்து வந்து நம்பர் 3 பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்பர் 3 பீட்ஸ் ஒன்று, அடுத்து ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நம்பர் 2 சைஸ் ஆன்டிக் பீட்ஸ். எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆன்டிக் பீடு தான், கோல்டு கலர் இல்லை. கோல்டு கலர் வந்து நிறையா ஃபேட் ஆகுது. ஸோ அதனால் நான் பண்ணுற ப்ளவுஸில் வந்து மோஸ்ட்லி கோல்டு கலர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். ஒன்லி ஆன்டி கலர் பீட்ஸ் மட்டும்தான், வித் டிஃப்ரெண்ட் சைஸஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளார் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரவுண்டாக வராது. ஸோ மொத்தமாக ஒரு 3 லைன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஒன்றுக்கு நேராக அந்த மாதிரி மொத்தம் 6 ஆன்டிக் பீட்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் 3 பீட் வந்து நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அடுத்து வந்து ஒரு ஆன்டிக் பீட் நம்பர் 2 சைஸ், கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொன்று கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு பீட்ஸ். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 டைரெக்ஷனில் வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு 6 பீட்ஸ் வந்து கரெக்டாக நிற்கும். நீங்கள் கம்ப்ளீட் ரவுண்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு 7 பீட்ஸ் வரை நிற்கும். இது வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஃப்ளார் சைஸில் வந்து ஒரு அருங்கோணம் சைஸில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த அருங்கோணம் சைஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் வந்து பார்க்கவே நீட்டாக தெரியும். அடுத்து வந்து அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து நம்பர் 3 பீட்ஸ் கொடுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன அரும்பு டிசைன் மாதிரி வேணும் இல்லையா? ஸோ அந்த டிசைனுக்கு வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று, இந்த மாதிரி வரிசையாக நான் நீடில் வந்து லோட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 3 ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து திருப்பி இந்த எண்டில் வந்துட்டு திருப்பி ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்னா லாக் போட மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்று மாற்றி ஒன்று, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அரும்பு டிசைன் மாதிரி வரும், இன்னொன்று வந்து ஒரு சின்ன அரும்பு டிசைன். நம்பர் 3 ஒரு சுகர் பீட் அவ்வளோதான் வரும். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி இந்த சைடு பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒரு ஸ்டிச்சு, தென் நடுவில் வந்து கொஞ்சம் ஏற்றி அதே இடத்துல இறக்காமல் கொஞ்சம் ஏற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அரும்பு டிசைன் வந்து ஃபுல்லாக நீட் லுக்காக வந்து சூப்பராக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அரும்பு டிசைன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஓகே, இப்போ ஒர்க் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் மேலே வந்து கொஞ்சம் லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் இங்கே புட்டாஸ் டிசைன் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குந்தன் டிசைன்ஸ்க்கு பதிலாக கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நார்மலாக நீங்கள் வந்து ஒரு லோட் ஸ்டிச் மாதிரி த்ரெட்லேயே ஒரு லோட் ஸ்டிச் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் போட்டோம் இல்லையா, நம்பர் 3 அண்டு நம்பர் 2 ஆன்டிக் சைஸ் பீட்ஸ். ஸோ அதே மாதிரி நடுவில் வந்து நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் சுற்றிலும் நம்ம நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்து எவ்வளோ தூரம் அந்த ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து மொத்தம் 7 பீட்ஸ் வருது. ஒரு சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 பீட்ஸ் வருது. ஸோ அதை சுற்றிலும் ஃபுல்லாக நம்ம ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுட்டு நம்பர் 3 அண்டு ஒரு சுகர் பீட் இல்லைனா நம்பர் 3 அண்டு ஒரு நம்பர் 2 ஆன்டிக் பீட் கொடுத்து இந்த மாதிரி அரும்பு டிசைன் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீட் லுக் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ், அதனால் கொஞ்சம் புட்டாஸ் வந்து நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து சிம்பிள் பட்ஜெட்லேயே உங்களுக்கு நீட் லுக் வந்து சூப்பராக கிடைக்கும். அண்ட் தென் நடுவில் இருக்கிற ஒரு புட்டாஸ் டிசைனில் வந்து ஒரே ஒரு நம்பர் 3 பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். தென் அவ்வளோதான். இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ பார்க்கும்போதே ஃபுல் அண்ட் நீட் லுக் இருந்தது. ஸோ இந்த சைடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குழிவு வரும் இல்லையா, ஸோ அதனால் அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணலை. அவுட்லைன் கிட்டே வந்து நான் ஒர்க் பண்ணலை. ஸோ ஃபுல் ஸ்லீவ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் மெரூன் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சது, பட் கோல்டன் கலர் வந்து தான் ரொம்ப மெயினாக இருந்தது சாரியில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஒர்க் பண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், இன்னொரு ஸ்லீவ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ளவுஸோட ஃபுல் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது வந்து அனதர் ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி குழிவு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. தென் இந்த பார்டர் ஒர்க் வந்து நல்லா ஹெவியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட் பார்டர் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது பேக் நெக். ஸோ புட்டாஸ் டிசைன் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக நீட் லுக்காக தெரியுது. தென் பார்ட் நெக் டிசைனில் போட்டிருக்கேன். அண்ட் லட்கானும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த லட்கானை அடுத்து எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக், இதையுமே நம்ம ஹெவியாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டோட்டலாக இந்த மெட்டீரியலை வந்து ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ற அவுட்லுக்கையும் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ப்ளவுஸ் உங்களுக்கும் ஆர்டர் பண்ணணும், இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஆர்டர் பண்ணலாம், டிசைனும் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய்.